தொடர்ச்சியாக நம்ம ஆராதனையில் ஆராய்ச்சதுபடி கிருபை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டை நம்ம டீல் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்ட். அவன் நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு பேசி நம்மளை பலப்படுத்த போகிறார். கிருபையின் கீழே வாழ்வது என்பது ஒரு 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 ஆசீர்வாதமான ஒரு விஷயம். கர்த்தர் நமக்கு இலவசமாக அது கொடுத்துருக்கிறதான ஒரு விஷயம். ஆமென். நீங்கள் யோவான் 1:17 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதம் எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம். யோவான் 1:17 வேதம் சொல்லுகிறது, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலியமாக, அது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. நியாயப்பிரமாணம் என்பது கட்டளைகள், பிரமாணங்கள், அது மோசையின் மூலியமாக கொடுக்கப்பட்டது. அடுத்தது சொல்லுது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வந்தது அப்படின்னு இருக்கு. ஆமா, பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் அது கட்டளைகள், அந்த முக்கியமா அந்த 10 கற்பனைகளை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆனா புதிய ஏற்பாடு ஒரு நபர், ஒரு இரட்சகர், நமக்காக இறங்கி வந்த இரட்சகரை அடையாளப்படுத்துகிறது. பழைய ஏற்பாடு மனுஷனுடைய நல்ல குணத்தின் மேல சார்ந்தது. பழைய ஏற்பாடு நீ நல்லது செஞ்சா உனக்கு, கெட்டது செஞ்சா உனக்கு. ஆனா புதிய ஏற்பாடு எல்லாவற்றையும் செய்து முடித்த நல்லவரான இயேசுவின் மேல சார்ந்ததாக இருக்கிறது. அவர் நிமித்தம் நமக்கு நல்லது நடக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் கிரியைகள், நம்ம செய்யற கிரியைனாலதான் நீ நல்லா இருப்ப, நல்லது செஞ்சா என்ன பண்ணும், நல்லது நடக்கும் அப்படின்னு கிரியைகள். ஆனா புதிய ஏற்பாடு விசுவாசம், அவர் செய்து முடித்ததை விசுவாசிக்கிறோம், அதனால நம்ம நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க எப்படி வாழ்றீங்க? உங்க சொந்த பிரயாசத்தினால நம்பி வாழ்றீங்களா, இல்ல விசுவாசத்துல வாழ்றீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க விசுவாசியா இல்ல காட்டுவாசியான்னு கேளுங்க. அப்போ எது சிறந்ததாக இருக்கிறது? பழைய ஏற்பாடு சிறந்ததா, புதிய ஏற்பாடு சிறந்ததா? ஆமா, ரெண்டுமே நமக்கு முக்கியம். அதுக்கு நான் பழைய ஏற்பாட்டை கம்மி பண்ணி சொல்லல. அதை விட மேலானது கிருபையின் கீழே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதனாலதான் நீங்க எபிரேயர் ஆக்கியோன் அதை எடுத்து எழுதும்போது சொல்றாரு. எபிரேயர் 8:6 பாருங்க. எபிரேயர் 8:6. எல்லாரும் எல்லா வசனத்தையும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். இவரோ பாருங்க 8:6, எபிரேயர் 8:6 தேட கஷ்டமா இருந்தா உங்களுக்கு டிஸ்பிளேல அந்த வசனங்கள் வரும். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ, அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்று இருக்கிறார். பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, விசேஷித்த உடன்படிக்கை. ஆமா, அந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை பத்தி அவர் சொல்லும்போது சொல்றாரு, இன்னும் இங்கிலீஷ்ல அழகா இருக்குது, a better covenant since the new covenant established on a better promises. எப்படி சொல்றாரு பாருங்க, better விசேஷித்த உடன்படிக்கை எதுல இருக்குதா? அது விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேர்ல இருக்கிறதாம். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? கிருபையானது நியாயப்பிரமாணத்தை விட, அதாவது பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை வாழ்க்கை மேலானதாம். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஒரு மேலான வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் பாவத்திலே தொலைந்து போன மனுஷனை என்ன சொல்லணும், இதை செய், இதை பண்ணு, இதை பண்ணாத, அப்படிதான் சொல்லும். ஆனா கிருபை என்ன செய்யணும்? பாவியான மனுஷனை மறுரூபமாக்கி அவனை புதிய சிருஷ்டியாக்கி வேறொரு மனுஷனை அவனை மாத்தி அவனை ஆசீர்வதிக்கிறதா கிருபை. நியாயப்பிரமாணம் எப்பவுமே மனுஷனுடைய செயலை போக்கஸ் பண்ணும். நீ என்ன செய்யற, எதை செய்ய, அதை போக்கஸ் பண்ணும். கிருபை எப்பவுமே மனுஷனுடைய இருதயத்தின் மேல போக்கஸ் பண்ணுகிறது. அல்லேலூயா. எது முக்கியம்? நம்முடைய செயல் முக்கியமா, நம்முடைய இருதயம் முக்கியமா? இருதயம் மாறிடுச்சுன்னா நம்முடைய செயல்கள் மாறிவிடும். வேதம் சொல்ல, இருதயத்தின் நிறைவினால் வாய். அப்போ இருதயத்தின் நிறைவினால நம்முடைய வாழ்க்கை நடத்தும் போது வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இன்னொரு கம்பாரிசன் சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லும் போது திருடாதன்னு சொல்லுவார். என்னது? ஆனா புதிய ஏற்பாட்டில் அதை விளக்கப்படுத்தும் போது நீங்க எபேசியர் 4:28 கர்த்தர் திருடுகிறவனை கொடுக்கிறவனாக மாத்துகிறார். எது மேலானது? திருடாதன்னு சொல்றது மேலானதா? இங்க திருடினவனை கர்த்தர் எப்படி மாத்துகிறார்னா கொடுக்கிறவனாக, பிரயாசப்படும்படியாக கர்த்தர் மாற்றுகிறார். இப்ப எது மேலானது சொல்லுங்க? கிருபை மேலானது, புதிய உடன்படிக்கை மேலானது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றார், விபச்சாரம் செய்யாத அப்படின்னு சொல்லுவாரு. அது முக்கியமானதுதான். அப்போ ஒருத்தன் விபச்சாரம் பண்ணாதனால அவனுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவனுக்கு சான்ஸ் கிடைக்காம இருக்கலாம், ஒருவேளை அவன் விபச்சாரம் பண்றதுக்கு காசு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை விபச்சாரம் பண்றதுக்கு அவன் அழகு உள்ளவனா இல்லாம இருக்கலாம், அவன்கிட்ட எந்த பொண்ணு வராம இருந்திருக்கலாம். விபச்சாரம் பண்ணாத அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் விபச்சாரத்தை மட்டும் பண்ணி சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி மேல நீ அன்பு கூறுன்னு ஆண்டவர் சொல்றாரு.
அல்லேலூயா. கணவனும் மனைவியும் எப்படி அன்போடு அருமையான உறவை அனுபவிப்பது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எது மேலானது? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? எது மேலானது? கிருபை மேலானது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, நீ பிறரை மன்னித்தால் தான் பிதாவானவர் உன்னை மன்னிப்பார். ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து நம்மளை மன்னித்ததுனால நீங்களும் பிறரை மன்னிக்கிறவர்களாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. எது மேலானது? சத்தமா சொல்லுங்க, கிருபை மேலானது. ஆசரிப்பு கூடாரத்துல இந்த உடன்படிக்கை பெட்டி ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்ன இருக்குது? அது என்ன இருந்தா என்ன பிரதர் அப்படின்றீங்களா? மண்ணா இருக்கும், ஆரோனின் துளிர்த்த கொள்ளு இருக்கும், பலகைகள், கற்பலகைகள், அதாவது நியாயப்பிரமாணத்தை ரெப்ரசன்ட் பண்ற பலகைகள். அதற்கு உள்ள வச்சு மேல ஒரு மூடி, அந்த மூடி பேர் என்னதுன்னு சொன்னா கிருபாசனம், mercy seat அப்படின்ட்டு கிருபாசனம். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் என்ன இருக்குன்னு சொன்னா, சாரி, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்குது, அதுக்கு மேல என்ன இருக்குது? கிருபாசனம். அப்போ கிருபை எப்படி இருக்குன்னு சொன்னா எப்பவுமே மேலானதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருக்கு கீழே வாழ்றாங்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம சொந்த கிரியை நம்பி நானே நல்லா வாழ்வேன் பிரதர், நான் எவ்வளோ பெர்ஃபெக்ட் தெரியுமா, நான் என் ஜெபம் எவ்வளோ பெர்ஃபெக்ட் தெரியுமா, உபாசம் எவ்வளோ பெர்ஃபெக்ட் தெரியுமா அப்படின்னு வாழ்ந்தா நம்மளால ஜெயிக்க முடியாது. அவர் கிருபையை நம்பி நம்மளை வாழணும். 3 அப்பா அம்மா பேசிட்டு இருந்தாங்களாம் அவங்க பிள்ளையை பற்றி. எப்பவுமே இந்த பிள்ளைகளை பற்றி பேசும்போது பெற்றோர் எப்பவுமே அது கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருங்க, 3ல் வச்சிருங்களேன், ரொம்ப சவுண்டு கேட்கும். ஆமாம். அப்போ 3 பெற்றோர் தகப்பன் மாதிரி பேசிட்டு இருந்தாங்களாம். எப்படி பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா பிள்ளைகளை பற்றி ரொம்ப பெருமையா. அதில் ஒருத்தர் சொன்னாராம், என் பிள்ளை எவ்வளோ பயங்கரம் தெரியுமா, ரொம்ப படிச்சான், அவன் பயங்கர படிப்பான், அவன் படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டான், இன்னைக்கு வேலைக்கு போய் எப்படி தவிர சம்பாதிக்கிறான், இன்னைக்கு அவன் தான் வேர்ல்டு லெவலில் ஐஃபோன் டீலராக இருக்கிறான். எந்த அளவுக்கு அவன் சக்ஸஸ்ஃபுல்னா, போன மாதம் அவன் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு போய் ஐஃபோன் 16 ஒன்றும் வர வேலை போய் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்துட்டானா அப்படின்னாராம். உடனே இன்னொருத்த சொன்னார், என் பையன் எவ்வளோ பயங்கரம் தெரியுமா, என் பையன் வந்து பயங்கரம் படிப்பான், அவனும் பயங்கரம் படிப்பு, நீ படிச்சு அவன் ஒரு கார் கம்பெனி வச்சிருக்கிறான், அவன் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் தெரியுமா, போன மாதம் அவன் ஃப்ரெண்டு பிறந்த நாளுக்கு ஒரு ஹை எண்ட் மாடல் காரவே ப்ரெசென்ட் பண்ணிட்டானா. இப்போ இன்னொரு கடைசியாக 3ஆவதா இருந்தாப்பா அப்படியே கேட்டுகிட்டே இருந்தாராம். அவர் சொன்னாராம், என் பையன்லாம் ரொம்ப பெரியெல்லாம் படிக்க மாட்டான், படிப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டான், பிரைட்லாம் கிடையாது, ஸ்மார்ட்லாம் கிடையாது, ஆனால் கர்த்தருடைய கிருபையால் நல்லா இருக்கிறான். அவருடைய கிருபை இருந்தாலும் என்னாச்சு தெரியுமா, போன மாதம் என் பையன் பிறந்த நாள் யாரோ ஃப்ரெண்டு ஐஃபோனை கிஃப்டாக கொடுத்துருக்காரு, யாரோ ஃப்ரெண்டு ஒரு காரை வந்து கிஃப்டாக கொடுத்தனால இப்போ அவன் நல்லா இருக்கிறானாரா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் கிருபை இருந்தா போதும் நம்ம நல்லா இருக்க முடியும்? கையை உயர்த்தி சொல்லுமா, கர்த்தருடைய கிருபை மேலானது. சொல்லுங்க, நான் கிரியை நம்பி வாழல, நான் கிருபையை நம்பி வாழ்றேன். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம நல்லா படிக்கணும், நல்ல கிரியை செய்யலாம், பரிசுத்தமாக வாழ்கிறோம், கர்த்தருக்காக பிரயாசப்படுறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய செயல்கள் மேலே அல்ல, நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பயபக்தியின் மேலே அல்ல, நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய கிருபையின் மேலே இருக்குது. என் தகுதியை பார்க்காம என்னை ஆசீர்வதிக்கிறீங்கன்னு சொன்னால் எல்லாம் கர்த்தருடைய கிருபை, நம்ம அவ கிருபையின் கீழே வாழ்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி வரும், என்ன பிரதர் கிருபை கிருபைன்னு சொல்கிறீங்களே, அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யறது, இந்த கற்பனைகள் என்ன செய்யறது, அப்புறம் எதுக்கு இந்த நியாயப்பிரமாணம், பயங்கர ரூல்ஸ் கொடுத்துருக்கிறார், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறார், அதை என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க, நிறைய விஷயங்கள் ரோமர் நிருபத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். ரோமர் நிருபத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க, அதில் வேணா ஒரு புக் மார்க் வச்சுக்கோங்க. அடிக்கடி வெளியில் போயிட்டு திரும்ப நம்ம ரோமர் நிருபத்துக்கு தான் நம்ம வரப்போகிறோம். சில விஷயத்த இந்த நியாயப்பிரமாணத்தையும் கிருபையும் இருக்கிற சில வித்தியாசங்களை நாம் பார்த்து கிருபை ஏன் மேலானதாக இருக்கிறது என்ற சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் எப்படி நம்மளை மேலானவை ஆன ஒரு வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு வெளிப்பாடை வேதத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், விழிப்போடு இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ரோமர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து, ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. பாருங்க, கிருபையை பிரசங்கிக்கிற, கிருபையை இன்ட்ரோடியூஸ் பண்ணினா பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், நியாயப்பிரமாணம் நல்லதுதான், நியாயப்பிரமாணம் நீதி உள்ளதுதான். ஏன்னா நியாயப்பிரமாணம் வந்து மனுஷனால டிசைன் பண்ணதல்ல, இது பிசாசு கொடுத்ததல்ல, இது கொண்டு வந்தது மோசஸா இருந்தாலும் இதை கொடுத்தது கர்த்தர். அல்லேலூயா. இது வந்து பரிசுத்தமானதான், இது நீதியானதான், இது நல்லதுமா இருக்கிறதாம். அல்லேலூயா. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த நியாயப்பிரமாணம் மனுஷனை பரிசுத்தமாகவும் நீதியாகவும் நல்லதாகவும் மாற்ற முடியல. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நியாயப்பிரமாணம்
பரிசுத்தமானது, நியாயப்பிரமாணம் நீதி உள்ளது, நியாயப்பிரமாணம் நன்மை நல்லதுமா இருக்கிறது. ஆனா இந்த நியாயப்பிரமாணம் மனுஷன் என்னவா மாற்ற முடியல? பரிசுத்தமா நீதியா நல்லவனா என்ன பண்ண முடியல? மாற்ற முடியல. அப்போ கேள்வி வரும், அப்போ நியாயப்பிரமாணத்தை வேணுங்கிறப்ப எடுத்துக்கிட்டு வேணாங்கிறப்ப தூக்கி வீசிட முடியுமா அப்படின்னா, சில பேர் அப்படி பிரசங்கம் பண்ணிடுறாங்க. இந்த கிருபையை பற்றி ஓவரா பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவன் நியாயப்பிரமாணத்தை உடைச்சிட்டார், நியாயப்பிரமாணத்தை ரத்து செஞ்சிட்டார், அதெல்லாம் ராங் டெர்மினாலஜி, அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது, தேவன் நியாயப்பிரமாணத்தை கிழிச்சு போட்டுட்டார் அப்படிலாம் சொல்றாங்க. கர்த்தர் தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் தான் நியாயப்பிரமாணத்தை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறார். ஆனா ஒரே ஒரு வழி, இந்த நியாயப்பிரமாணம் போகணும்னா அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டாகணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? கையை வைத்து சொல்லுமா, நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்படணும்னா அதை அகற்ற முடியாது, அது ஒருத்தர் நிறைவேற்றணும். அல்லேலூயா. அப்போ இது தேவன் கொடுத்தது, பரிசுத்தமானது. இதை இந்த நியாயப்பிரமாணத்தை அவமானமா பேசுறதோ, இந்த நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துறதோ, இதை கேவலப்படுத்தி பேசுறதோ, நியாயப்பிரமாணத்தை அப்படியே ஒதுக்கிறதோ, அது நம்முடைய சபையின் நோக்கம் அல்ல, அது சுவிசேஷமும் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும். அதே நேரத்துல வேதத்துல பழைய ஏற்பாட்டுல யாராலையும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. மோசையினால முடியல, அடுத்து வந்த யோசுவாவால முடியல, தாவீதுனால முடியல, சாலமோனால முடியல, அப்புறம் ஏசாயா, எரேமியா, ஆகாய், ஆபகுக், ஒபேதியா, யோனா, சகரியா, மல்கியா. மறைச்சு பார்க்குறீங்க, யாரா இவங்கலாம் அப்படின்ட்டு. தயவுசெய்து பைபிள் படிங்க. பல்லவத்துக்கு பண்ணினா ஒருத்தர் நிற்பார், ஹாய் காய் அப்படின்னுவார். ஹாய் சொல்லுங்க, ஐயோ நான் ஆகாய் அப்படின்னுவார் அவர். இன்னொருத்தர் இருப்பார், ஆபகுக், உங்கள் அப்பா குக்கா இருந்தால் எனக்கு என்னன்னு. அப்புறம் ஹலோ நான் ஆபகுக்கு, நான் ஒரு புக் எழுதிக்கிறேன். எங்க பைபிளில் ஒரு புக், அதில் நீ ஒரு புக் எழுதிருக்கிறியா? அப்போ இப்படிப்பட்ட கேள்விகளை என்ன படிக்கணும்? பைபிள் நல்லா படிக்கணும். அப்போ பழைய ஏற்பாட்டில் வந்த பரிசுத்தவான்கள் யாராலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. ஆனா கர்த்தருக்கு சோத்திரம், யாராலும் நிறைவேற்ற முடியாத நியாயப்பிரமாணத்தை வேற ரகமான ஒருத்தர் இறங்கி வந்தார். தேவன் மனுஷனாக இறங்கி வந்தார். எந்த நியாயப்பிரமாணம் பரிசுத்தமாய் நீதியாய் நல்லதுமான இருந்த நியாயப்பிரமாணத்தை, பாவத்திலே பிறந்த எந்த மனுஷனாலும் நிறைவேற்ற முடியாத நியாயப்பிரமாணத்தை, அந்த நியாயப்பிரமாணத்தை தேவகுமாரன் இறங்கி வந்து நிறைவேற்றினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதெல்லாம் மத்தேயு 5:17 நம்ம வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்க தரிசனங்களினாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். கிறிஸ்து எப்போ வந்தாரோ அதை செய்து முடித்து விட்டார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். யாராலும் முடியாததை, சரித்திரத்தில் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்து எனக்காக செய்து முடித்திருக்கிறார். அதனாலதான் சிலுவையில் சொன்னார், யோவான் 19ஆம் அதிகாரத்துல, எல்லாம் முடிந்தது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. 5 நிமிஷம் இருந்தா எல்லாத்தையும் முடிச்சிருப்பான் அப்படின்னு சொன்னாரு. இந்த எக்ஸாம் ஹாலில் நடக்கும் கூத்து பார்த்துருக்கீங்களா? எங்கள் காலேஜ் படிக்கும் போது எங்களுக்கு அங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்கும். அங்கே பசங்க 10th 12th வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னால ஈவினிங் பிறகு நாங்கள் தான் அவங்களுக்கு இன்சார்ஜ், அவங்களுக்கான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது. அப்போ அந்த எக்ஸாம் டியூட்டிலாம் போடுவாங்க ரிவிஷன் டைம்லலாம். சாயங்காலம் நிறைய எக்ஸாம்ஸ் நடக்கும். அப்போ அந்த எக்ஸாம் டியூட்டி போனால் அவ்வளோ அலும்பு பண்ணுவானுங்க. இந்த 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும், எழுதவே மாட்டானுங்க. வேடிக்கை பார்ப்பான். அப்போ தான் ஒருத்தன், அப்போ தான் மிஸ் சார் வாட்டர் அப்படின்னுவான், அப்போ தான் ஒருத்தன் சார் பாத்ரூம் அப்படின்னுவான். பார்த்துருக்கீங்க, நம்மளாம் அப்படி தானே செஞ்சுருக்கிறோம். அப்படியே பறக்க பார்த்துன்னு இருப்பான், பேனா சுற்றி நிற்பான். கடைசியில் அந்த எக்ஸாம் முடிகிற 5 நிமிஷத்தில் தான் அப்போ தான் அடிஷ்னல் சீட்டுன்னுவான். அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு வாங்கின பிறகு வெளியில் போயிட்டுல ஃப்ரெண்டு கிட்ட வேற சோகமாக வச்சுக்கிச்சே, ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா 100 எடுத்துருப்பார் இவர். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உயிர் தழுந்த பிறகு பேதுருக்கிட்ட போயிட்டு, பேதுருவே சே ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்துன்னு வச்சுவேன், உனக்காக நான் சேர்த்து எல்லாரும் முடிச்சிருப்பேன் அப்படின்னு நான் சொன்னார். இல்லை சொன்னாரு, எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சா உங்களுக்கு சமாதானம் அப்படின்னாரு. சிலுவையில இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை வச்சு சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டாயிடுச்சு. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டாச்சு. அல்லேலூயா. அதனால என்ன ஆச்சு? நீங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ரோமர் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை, பாருங்க, இயேசு நிறைவேற்றினதுனால நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, கிருபைக்கு கீழே இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, அதே ரோமர் 7ஆம் அதிகாரம், அடுத்த அதிகாரத்துக்கு ரோமர் 7ஆம் அதிகாரம்
4ஆம் வசனம். நம்ம எங்க கீழே இருக்கிறோம்? நம்ம சேர்ந்து வாசிப்போமா? அப்படி போல, அப்படி போடுன்னு வாசிச்சிடாதீங்க. ஆமா, வேதத்திலே முதல் அப்படி போடு என்று பாடினவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்றாதீங்க. எல்லாரும் சேர்ந்து, அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேரோடைய உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம எதற்கு மரித்து இருக்கிறோம்? அப்போ நியாயப்பிரமாணத்திற்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். நியாயப்பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் மரித்தவர்கள். மரண வீடுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? அல்லேலூயா. மரண வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போனோம். எப்போல்லாம் நம்ம சபையில் அனௌன்ஸ் பண்ணுறோம் இப்படிப்பட்ட ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு வந்து பார்வைப்பாங்க. ஏன்னா துக்ககரமான ஒரு நிலைமையில் நம்ம அவங்களுக்காக ஜோம் பண்ணணும், அவங்க கூட நம்ம நிற்கணும், அவங்க கூட நம்ம சப்போர்ட் பண்ணணும். அது ரொம்ப தேவை. அதான் வேதமே சொல்றதில்ல, நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போதே பாரு, எங்கே போங்க? துக்க வீட்டுக்கு போங்க, அவங்களோட நில்லுங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த இந்த சாவில் தான் பார்த்தா பயங்கர காமெடியெலாம் நடக்கும். என்னன்னா, பாசமாரவங்க அழுகுறது வேற, வீட்டிலே இருந்து இந்த பிள்ளைகள், அவங்க மனைவி, அந்த கணவன், அவங்க அழுகிறது வேற. ஆனால் என்னைக்காவது ஒரு சொந்தக்காரன் வருவான், பார்த்துக்கிறீங்களா? வந்துருக்கவே மாட்டான். அவன் வந்து அச்சு அள்ளுவான், ஐயோ என் மாமா போயிட்டியே நீனு. ஒரு 10 ரூபாய்க்கு டீ கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். எல்லாரும் அந்த பெட்டியை போட்டு அடிப்பாங்க, எழுந்து வா எழுந்து வா. நமக்கு இருக்கும், ஐயோ இவர் எழுந்து வந்துட்டார்னா இப்போ எப்படி இருக்கும் இவரு, வெளியே வா நீ வெளியே வா அப்படின்ட்டு பெட்டியை போட்டு தட்டுவாங்க. ஆமா. அப்போ அந்த அந்த சடல் என்ன பண்ணாதுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணாது. அப்போ இதே போலதான் நியாயப்பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் நாம் மரித்தவர்கள். அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணத்தை படிக்கும் போது இந்த சாபம் வரும் அப்படின்னா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நியாயப்பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில செத்ததா இருக்கிறது. நாம கிருபையின் கீழே இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் நம்ம மேல ஆளுகை செய்ய முடியாது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் சொல்லும், நீ கர்த்தருடைய கற்பனை கீழ்ப்படியாதனால உன் மேலே சாபம் வரும், உன் மேலே வியாதி வரும், உனக்கு அந்த உபாகம் 28 நிறைய அந்த வசனத்தை வாசி படிங்களா, உனக்கு சொறி வரும், உனக்கு சுரங்கு வரும், நீ நிச்சயிக்கப்பட்ட மணி வேறொருத்த கூட ஓடி போவா, உன் வானம் உனக்கு வெண்கலமாக மாறும், பூமி உனக்கு எதுவுமே தராது, உன் பர்சு கிழிஞ்சு போவோம். இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும், நான் சொன்னதும் வரும் நான் சொல்லாததும் வரும் அப்படின்னும். ஆனா நம்ம இன்னைக்கு சொல்லுவோம், கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரித்தனால நியாயப்பிரமாணத்தின் சாபம் எனக்கு ஒண்ணும் வராது. ஏன்னா நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவனாக இருக்கிறேன். எந்த வியாதியோ எந்த சாபமோ எந்த தலைமுறை கட்டோ என்னை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ பிசாசு வந்து என்னை அமுக்குது, என்னை யாரும் ஆட்டுறாங்க, எதுவுமே இல்லை. ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறனால. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சொல்லுங்களேன், நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவனா இருக்கிறேன். அல்லேலூயா. ஐ எம் டெட் டு த லா. நான் செத்து போயிருக்கிறேன். எதுக்கு? நான் சாபத்துக்கு செத்து இருக்கிறேன், என் வியாதிக்கு நான் செத்து போயிருக்கிறேன். அது என் வாழ்க்கையில அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண தேவையே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. 7:6 எல்லாரும் சேர்ந்து, இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல. வெயிட் பண்ணுங்க. எழுத்தின்படி. பழமையான எழுத்து எது? புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. நியாயப்பிரமாணம் சொல்லிட்டு சொல்றாரு, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திற்கு. பாருங்க, அது கட்டியிருந்த நியாயப்பிரமாணம், the law will bind you. அந்த நியாயப்பிரமாணம் நம்மளை கட்டி இருந்தது, பயத்தில் வச்சு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, மீண்டும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை. அதனாலதான் அந்த நியாயப்பிரமாணம் கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திற்கு சேர்ந்து நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணம் எதற்காகனா, இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டார். ரெண்டாவது, நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, கிருபையின் கீழே இருக்கிறோம். மூணாவது, நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களாக இருக்கிறோம். நாலாவது, நியாயப்பிரமாணத்தில் இருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை வைத்து திரும்ப சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டார். சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, கிருபையின் கீழே இருக்கிறேன். சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவனா இருக்கிறேன். சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சத்தமா அல்லேலூயா. அப்ப இதை கேட்கும் போது, இப்போ நியாயப்பிரமாணம் அவ்வளவுதானா பிரதர், அதை விட்டுட்டோமா? அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுவை விசுவாசிச்சனால நீ நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டோம், இயேசுவை விசுவாசிச்சனால இனிமேல் பழைய ஏற்பாடே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா வேதம் அதுக்கு குவைட் ஆப்போசிட்டா சொல்லுது. என்ன நடந்ததுன்னா, நீங்க ரோமர்
3ஆம் அதிகாரம் 31 வாசி பார்த்தீங்கன்னா, ரோமர் 3:31. எல்லாரும் சேர்ந்து, அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமா? பாருங்க, நம்மள வரதே இப்ப பவுலும் கேட்கிறார். யாரை விசுவாசனால? யாரை விசுவாசிச்சீங்க நீங்க? யார பிரதர் விசுவாசம் தெரியல பிரதர்ன்றீங்களா? இயேசுவை விசுவாசனால நியாயப்பிரமாணத்தை அப்படின்னு பவுல் கேட்கிறார். நம்மள மாதிரி இப்ப கொஸ்டின் கேட்கிறாரு. ஜீசஸ் நம்பினால நியாயப்பிரமாணத்தை ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆன்சர் சொல்றாரு. எல்லாரும் சேர்த்து அப்படி அல்ல. எல்லாரும் சேர்ந்து அப்படி அல்ல. சத்தமா சொல்லுங்களேன். எல்லாரும் சேர்ந்து அப்படி அல்ல. நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோமே. பாருங்க, இயேசுவை விசுவாசனால நியாயப்பிரமாணத்தை தள்ளிடல, நியாயப்பிரமாணத்தை டெஸ்ட்ராய் பண்ணிடல, அதை கேன்சல் பண்ணிடல. நியாயப்பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில நிலை நிறுத்துகிறவர்களாக மாறி இருக்கிறோம். we are not canceling the law, we are not destroying the law, we are establishing the law. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த ஒரே வழி என்னன்னு சொன்னா, நம்முடைய கிரியைகள் அல்ல, நம்முடைய திறமைகள் அல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறனால நியாயப்பிரமாணம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. திரும்ப சொல்லுங்களேன், கை உயர்த்தி. கிரியையினால நிலைநிறுத்தப்படாத நியாயப்பிரமாணம் விசுவாசத்தினால என் வாழ்க்கையில நிலைநிறுத்தப்பட்டாயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ நல்லா நான் கவனிங்க. இயேசு கிறிஸ்துவ விசுவாசனால இந்த கற்பனைகளை நம்ம ஒதுக்கல, அவமானப்படுத்தல, கேவலப்படுத்தல. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவ விசுவாசமோ அன்றைக்கு இந்த நியாயப்பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில நிலை நிறுத்தப்பட்டாயிடுச்சு. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து ஜெயிச்சனால நியாயப்பிரமாணத்தை இன்னைக்கு நாமளும் ஜெயிச்சவரா மாறிட்டோம். அவர் நிலை நிறுத்தனால நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் அது நிலை நிறுத்தப்பட்டாயிடுச்சு. வேற உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எத்தனை பேர் ரிலே ரேஸ், அந்த ரேஸ் ஓடி இருக்கீங்க? ரிலே ரேஸ் தெரியுமா? அந்த ரேஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி, ஒரு டீம்ல 4 பேர் இருப்பாங்க. 100-200 மீட்டர் மாதிரி ஒரு டீம்ல 4 பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஓடி பாதி தூரம் 100 மீட்டர்ல அந்த பெட்டாலியனா அந்த குச்சியா டார்ச் ஏதோ ஒன்று பாஸ் பண்ணுவான். அப்புறம் அடுத்த 100 மீட்டர் என்ன பண்ணுவான், அவன் எடுத்துன்னு ஓடுவான். 3வது என்ன பண்ணுவான், ஓடுவான். கடைசியா யார் அதில் ஃபர்ஸ்ட் 4வது பர்சன் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க தான் என்னது ஜெயிச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். ஏன்னா ஆரம்பம் முடிவு மாதிரி என்ன பண்ணாது இருக்காது, முடிவு ஆரம்பம் மாதிரி என்ன பண்ணாது இருக்காது. ஃபர்ஸ்ட் நல்லா ஓடி இருப்பான், கடைசியா ஓடினா என்ன பண்ணியிருப்பான், சொதப்பி தோத்துருவான். ஃபர்ஸ்ட் 2 பேர் சொதப்பி இருப்பாங்க, கடைசியில் 2 பேர் ஓடி என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. நான் அந்த ரிலே ரேஸ் ஓடி இருக்கிறேன்னா கும்பலோட கோவிந்தா ஓடிடலாம். அது தப்பிச்சு அவன் தான் லேட்டாக குத்தான்னு சொல்லிடலாம். இந்த 100 மீட்டர் 200 மீட்டர் நம்ம மாட்டிப்பான் தனியா. ரிலே ரேஸ் என்பது ஜாலியாக இருக்கும். 4 பேர் யாராவது ஒருத்தர் தோத்தாலும் டீமே நினச்சி தான். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய ரிலே ரேஸ்ல ஆதாம் ஓடினாரு, அவரால் முடியல. அடுத்தது அப்படியே மோசே ஓடினாரு, குச்சி மாறி 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 கடைசியில் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர் வாங்கினார் அந்த குச்சியை. அவர் வெற்றிகரமாக ஜெயமோடு நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. நல்லா கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? அவர் ஜெயிச்சனால இப்போ கப்பு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா, நவ் த ஓவரால் சாம்பியன் கோஸ் டு ரெட் ஹவுஸ் அப்படின்னுவாங்க. ஏன் ரெட் ஹவுஸ்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளம் ஆர்சிபி. ஈசாலா கப்பு நமதே. அப்போ ஓடினது யாரு? எவனோ ஒருத்தர் இருப்பான், ஜெயிச்சவன் எவனோ ஒருத்தர் இருப்பான். ஆனா ரெட் ஹவுஸ் கப்புக்கு வாங்க அப்படின்னு உடனே மொத்த டீமும் வந்துடும். நம்ம இந்தியன் டீம்லாம் பார்த்துருக்கீங்க, ஐபிஎல் டீம்லாம் இந்த கப்பு கொடுக்கும் போது அந்த தண்ணி குத்தவன், அந்த டீமுக்கு பிச்சு ரெடி பண்ணவன், அந்த டீமோடைய மேனேஜரு, அவங்க பஸ் கழுவுனவன், எல்லாரும் வந்து கப்பு கொடுக்க என்ன பண்ணிடுவாங்கன்னா போட்டோ எடுத்து நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து ஓடினாரு, அவர் ஜெயிச்சாரு, அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சாரு. நான் நிறைவேற்ற முடியல, நான் தடுமாறி விழுந்தேன், நான் கால் சரிக்கு விழுந்தேன். ஆனா அவர் ஜெயிச்சனால என்ன ஜெயமுள்ளவரா மாற்றி இருக்கிறாரு. அவர் வியாதியை ஜெயிச்சனால என்ன சுகமாய் மாற்றி இருக்கிறாரு. அவர் கடனை ஜெயிச்சனால என்ன ஐஸ்வர்யனா மாற்றி இருக்கிறாரு. அவர் பாவத்தை ஜெயிச்சனால என்னை பரிசுத்தவனாய் மாற்றி இருக்கிறாரு. ஹalleluya. நல்லா கரங்களை தட்டி 2 நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் ஜெயிச்சனால நானும் ஜெயமுள்ளவனாய் மாறி இருக்கிறேன். எந்த வியாதி, எந்த சாபம் எதுவும் என்னை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. பல நேரம் நான் தவறி விழுந்தவன் தான், பல நேரம் என்னால் ஓட முடியல தான், பல நேரம் நான் ஓட்ட பந்தயத்துக்கு போகாதவன் தான். ஆனால் எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ ஏன் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் நம்ம பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தை விட கிருபை என்னது மேலானது. ஏன் நியாயப்பிரமாணத்தை அதை எதற்கு கொடுத்த, என்ன செய்வதுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறார், நமக்காக நிலை நிறுத்திட்டார் நம்முடைய வாழ்க்கையில்.
ஆமா, அவரை விசுவாசிச்சா போதும், அந்த நியாயப்பிரமாணத்தின் சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லேலூயா. அப்புறம் ஏன் இந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு 4 விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார் பாருங்க, கவனிங்க. இந்த நியாயப்பிரமாணம் என்பது கர்த்தருடைய ஆரம்ப திட்டத்துல அந்த நியாயப்பிரமாணம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய மகா பெரிய திட்டத்தில் என்ன கிடையாதுன்னு சொன்னா, அவர் ஆரம்பம் முதல் இன்றைக்கு வரைக்கும் அவர் கிருபையின் தேவனாக தான் இருக்கிறார். எங்கேயாவது வேதத்தில் வாசிக்க முடியும் அவர் நியாயப்பிரமாணத்தின் தேவன் வாசிக்க முடியுமா? God is a God of law அப்படின்னு வாசிக்க முடியுமா? இல்லை. நிறைய இடத்துல நம்ம வாசிக்கலாம். நீங்கள் 1 பேதுரு 5:10 கூட வேதம் சொல்லுகிறது, அவர் சகல கிருபையும் பொருந்திய தேவனா. அந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:10 பாருங்க. 1 பேதுரு 5:10, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே அப்படின்னு இருக்கு. ஆமா, God is a God of grace அப்படின்னு இருக்கு. God is a God of law அப்படின்னு எங்கேயுமே இல்லை. அவர் நியாயப்பிரமாணத்தின் தேவன் அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சண்டே கிளாஸ் பையன் வந்து சொன்னான், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா. நான் கேட்டேன், ஏன்டா லாவை பிரைஸ் பண்ற? பிரைஸ் லார்டுக்கு பிரைஸ் தி லா, பிரைஸ் தி லா அப்படின்னா, லா இல்லை, அது என்னது? லார்டு அது. ஆமா, அப்போ லாவை நம்ம பிரைஸ் பண்ண வேண்டாம், நம்ம கிரேஸை பிரைஸ் பண்ணா போதும். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் ஆரம்பத்திலேருந்து நியாயப்பிரமாணம் இல்லை. நீங்க ஆதியாமத்திலேருந்து நீ வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதாம் ஏவாள கர்த்தர் நியாயப்பிரமாண ரீதியா டீல் பண்ணாரா, இல்லை கிருபையின் ரீதியா டீல் பண்ணாரா? எல்லாத்தையும் செய்து முடிச்சுக்கிட்டு ஆதாம் அனுபவிக்க சொன்னாரா, இல்லை ஆதாம் உனக்கு ஒரே ஒரு மரம் தான் இப்போ கொடுக்குறேன், இதில் நீ ஃபர்ஸ்ட் உண்மையாரு, இதில் நீ பயிரிடு, இதில் நீ கனி கொடுக்க, அப்புறம் தான் அடுத்ததுன்னு சொன்னாரா? கிருபை எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஆதாம் என்ன பண்ணாருன்னா படைச்சாரு. அது பேர் தான் கிருபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நோவாவை கர்த்தர் எப்படி டீல் பண்ணாரு? கிருபையா டீல் பண்ணார். அவர் வெள்ளம் வந்த பிறகு அவர் ஒரு வானவில் கொடுத்து சொன்னா, இனிமே இந்த பூமியை என்ன பண்ண போறது இல்ல, அழிக்க, வெள்ளத்தினால ஜலத்தினால என்ன பண்ண போறது இல்ல, அழிக்க போகுது. அது பேர் கிருபை, அன்கண்டிஷனல் கிரேஸ். அல்லேலூயா. நீங்க ஆபிரகாம் கிட்ட வந்தீங்கன்னா சொன்னா, ஆபிரகாம் கிட்ட தான் சொல்றாரு, ஆதியாகமம் 12:1 என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்தும், அநேக ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி உன் நிமித்தம் சந்ததிகள் உண்டாகும் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் செயலை பத்தி எதுவுமே ஆண்டவர் சொல்லல, கிருபையா தான் அவனை அழைச்சார். இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, எகிப்துல இருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வருவதற்கு பிரமாணத்தை கொண்டு வந்தாரா, இல்ல இலவசமான ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால அவங்களை கொண்டு வந்தாரா? ஒரு பஸ்கா பலி நிமித்தம் பார்வோனின் சேனையை செங்கடலில் கவிழ்த்து அவங்களை விடுதலையாக இலவசமாக ஆண்டவர் கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ உலக சரித்திரத்துல முதல் 2000 வருஷங்கள் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை. அதான் நான் சொன்னேன், தேவனுடைய ஒரிஜினல் திட்டத்தில் என்ன கிடையாதுன்னு சொன்னா நியாயப்பிரமாணம் இல்லை. நியாயப்பிரமாணம் நடுவுல குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் சேர்க்கப்பட்டது. அல்லேலூயா. அதனால நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர் 3க்கு திருப்புங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம். ஏன் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்க ஆசைப்பட்டார் அப்படின்னா, ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ல இருந்து பாருங்க, 10, 11, 12 சேர்ந்து, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி. எப்படி போட்டிருக்கு? அநேகரா எல்லாருமா? எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும். 23 பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இதுதான் உலகத்தின் நிலைமை, இதுதான் இஸ்ரவேல் ஜனத்தின் நிலைமை. எல்லாரும் பாவத்துல தொலைந்து போயிருந்தோம். ஆனா அந்த 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 பாவத்தின் சுபாவத்தை வெளியில கொண்டு வருவதற்கு தான். இப்ப பாருங்க, பிள்ளை பிறக்கும் போது எப்படி பிறக்குது? ஆச்சரியப்படும் விதமா தானே பிள்ளைகள் பிறக்குது. நம்ம என்னையா பிள்ளைகிட்ட கோபப்படுன்னு சொல்லி கொடுத்தோமா? பிள்ளைங்கிட்ட யாருக்கும் கொடுக்காம சாப்பிட அப்படின்னு சொல்லி கொடுத்தோமா? என்னைக்காவது நம்ம பிள்ளைகிட்ட திருடுன்னு சொல்லி கொடுத்தோமா? இல்லை. அது நம்மளை இப்பயே முறைக்குது, இப்போ வாய் பேச நம்மள என்ன பண்ணுது? திட்டுது, அதோடைய பாசையில் கெட்ட வார்த்தையில் திட்டுது. அப்போ எப்படி இந்த குணம்லாம் வருது? நம்ம சொல்கிறோம் அப்பா மாதிரி, நம்ம சொல்கிறோம் அம்மா மாதிரி, அவங்க வீட்டார் மாதிரி அப்படின்றோம். நம்ம மாதிரி திட்டி குடும்ப சமாதானம். ஆக்சுவலாக அதான் மாதிரி எல்லாம் குழந்தைகள் எப்படி பிறக்குதுன்னு சொன்னால், பாவத்தில் பிறந்தனால. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நல்லா கவனிங்க, பாவம் பண்ணினதால பாவியாக மாறல, பாவியாக பிறந்தனால தான் பாவம் செய்கிறவர்களாக நம்ம மாறுகிறோம். எத்தனை நான் சொல்றது புரியுது? பாவம் பண்ணினதினால நம்ம என்ன பண்ணல? பாவியா மாறல,
பாவியாக பிறந்ததினால என்ன செய்யறோம்? நம்ம எந்த பிள்ளைக்கும் நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. இப்படிதான் ஒரு பிள்ளை வீட்டில் விளாண்டுட்டு இருந்தானா, தாத்தா ஓடி வந்து சொன்னாராம், ஏய் ஸ்கூலுக்கு போலியாடா, உங்க டீச்சர் இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்கடா, ஓடி போய் ஒளிஞ்சுக்கோனாராம். இவன் சொன்னானா, தாத்தா நீ போய் ஒளிஞ்சுக்கோ, வேண்டா நீ செத்துட்டு தான் நான் லீவே போட்டுக்கிறேன் அப்படின்னா. ஒரு பையன் இந்த பட்டாம்பூச்சியை போட்டு பிச்சு 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 அது அப்படியே இறக்கையெல்லாம் பிச்சு நாசப்படுத்தினாலே அவங்க தாத்தா சொன்னார், டே ஏன்டா அதை பிச்சு நாசம் பண்ணுற, அதுக்கெல்லாம் பாவம் செய்யாதரா, அடுத்த ஜென்மத்தில் நீ பட்டாம்பூச்சியாக பிறப்ப, அவன் பட்டாம்பூச்சி பையனாக பிறந்து உன்னை பிச்சு நாசம் பண்ணுவானான்னு அந்த பையன் சொன்னானா, இல்லை தாத்தா போன ஜென்மத்தில் தான் நான் பட்டாம்பூச்சி, அவன் பையன் அவன் என்னை பிச்சனால இந்த ஜென்மத்தை நான் பழி வாங்குறேன் அப்படின்னானா. அப்போ இதெல்லாம் யார் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தது? பிறக்கும் போதே பாவத்தின் சுபாவத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா பிறக்கிறாங்க. பாவத்தின் சுபாவம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் மனுஷன் என்ன செஞ்சானா, அவன் என்ன சொன்னானா, மனுஷன் நான்லாம் அவ்வளோ பெரிய பாவி கிடையாது தெரியுமா, அவனை மாதிரி நான் என்ன கொலை செஞ்சேனா, இவனை மாதிரி நான் விபச்சாரம் பண்ணனா, நான் என்ன பெரிய பாவம் பண்ணேன், நான்லாம் ஒன்றும் பாவம் பண்ண மாட்டேன். இன்னும் அப்பப்போ ஸ்கூல்லேருந்து 2 பென்சில் திடீர்னு வருவேன், ஆஃபீஸ்லேருந்து 2 ஃபைலை வீட்டுக்கு திடீர்னு வருவேன், 2 ஏதாவது வீட்டுக்கு நான் திருடிட்டு வேற என்ன பாவம் செஞ்சேன், நான் அவனை மாதிரிலாம் பாவம் செய்யலைன்னு சொல்லி அவன் பாவத்தை கம்பேர் பண்ண ஆரம்பித்தான். அவனோட நான் பெரிய பாவி இல்லை, என்னோட இவன் பெரிய பாவி அப்படின்ட்டு. அல்லேலூயா. பாவம் என்பது ஒரு கேன்சர் வியாதி போல. அது ஆரம்பத்திலே டீல் பண்ணலாட்டி அது அப்படியே அரிச்சு 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 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் போய் கடைசியில் என்ன பண்ணி ஆளையே காலி பண்ணிடும். பக்கத்தில் பா சொல்லுங்க, பாவத்துக்கு எச்சரிக்கையா இருங்க. பாவத்தை அப்படியே விட்டுட்டா அதை முழுசா பரவி ஒண்ணுமில்லாம மாத்திடும். அல்லேலூயா. அதேதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பண்ணாங்க. நீங்க யாத்திரையாம் 19ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழைத்தது கிருபையினால அழைச்சார். ஆமேனா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டது கிருபையினால, இஸ்ரவேல் ஜனங்களை பெருக செய்தது கிருபையினால, எகிப்தை விட்டு வெளியில கொண்டு வந்தது கிருபையினால, செங்கடலை பிளந்தது கிருபையினால. ஆக்சுவலா இவங்க செங்கடலுக்கு முன்னாடி பேசின வார்த்தைக்கு செங்கடலுக்கு முன்பாக இவங்கள தான் பிளந்திருக்கணும். ஒரு கிளவி சொல்லுதான், என்ன மாசே எங்களை சாகடிக்க இங்க தான் கூட்டு வந்தியா, எகிப்துல கல்லறையில் எங்களை எங்க கூட்டு வந்தியான்னு நானும் அந்த ஆண்டவர் அந்த என்ன பண்ணியிருப்பேன், அங்கேயே அவங்கள பிளந்திருப்போம். ஆனா இவ்வளோ வாய் பேசினவங்கள ஆண்டவர் இவங்களுக்காக செங்கடலை பிளந்தார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வனாந்தரத்துல கர்த்தர் மன்னாவினால் அவங்கள போஷித்தார். அது பரலோகத்தின் மன்னாவினால போஷித்தார். அதான் கிருபை. அதனாலதான் யாத்திரையாம் 19ஆம் அதிகாரத்துல கர்த்தர் கேட்கிறார், இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை கிட்ட பொண்ணு கேட்குற மாதிரி அந்த அறிக்கை கேட்பாங்க தெரியுமா, மாப்பிள்ளை ஆகிய நான் மணப்பெண்ணாகிய உன்னை துக்கத்திலும் சுகத்திலும் வாழ்விலும் சோதனையிலும் வேதனையிலும், அந்த பொண்ணு பார்க்கும் இவ்வளோலாம் சொன்னாலும் எங்க என்ன கட்டிப்பார் அவரு. அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் கேட்குறாரு, வாக்குறுதிகளை தேவன் கேட்கிறாரு, என்னுடைய பிரமாணங்களை எல்லாம் நீங்க கை கொண்டீங்கன்னா விசேஷித்த ஜனமா இருப்பீங்க, உங்களால கை கொள்ள முடியுமா அப்படின்னு சம்மதமானு கேட்கும் போது, மோசே மூலியமா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கேட்கும் போது இந்த ஜனங்க என்ன சொல்லியிருக்கணும், தாழ்மை உள்ளவர்களாக இருந்தா, அறிவு உள்ளவர்களாக இருந்தா என்ன சொல்லியிருக்கணும், மோசே அந்த மாதிரி கதையை எங்களுக்கு வேணாம், இவ்வளோ நாள் கிருபையா வந்தோம், இனி எப்படி போகலாம், கிருபையா போகலாம், அதுதான் உனக்கும் நல்லது தான் எங்களுக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன சொல்லுவாங்களாம், நாங்கள் கர்த்தர் சொல்றது எல்லாத்தையும் செய்து முடிப்போம், என்ன வேணா சொல்லுவாங்க, என்ன பண்ணுவோம், நாங்கள் காட்டுறோம், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் பரிசுத்தம், இன்னொரு பேர் என்ன, என் பேர் எஸ்ரா பரிசுத்தம், பரிசுத்தம் தான் என் பெயர், என் மூச்சு பரிசுத்தம், என் நடை பரிசுத்தம், என்னுடைய பார்வை பரிசுத்தம், நான் ஒரு பரிசுத்தம், நாங்கள் நீதிமான் கூடவே பிறந்தது, நாங்களாம் எவ்வளோ நல்லது செய்வோம் தெரியுமா மோசே அப்படின்ட்டு பெருமையாக பேசுனாங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, அப்போ உனக்குள்ள பாவம் இருக்குது, அந்த பாவத்தை சாகடிக்கும், உன்னை சாகடிக்கும், அந்த பாவத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா அதற்கு ஒரு ரட்சகர் தேவை. அப்போ இப்பவே நான் இந்த யாத்திரையாகும் 19ஆம் அதிகாரத்திலே பாவத்திலிருந்து விடுதலையாக்க ஒரு ரட்சகரை கொடுத்துட்டேன்னா நீ என்ன சொல்லுவ, ரட்சகரத்துக்கு இவரத்துக்கு தேவையில்லாம வந்தாரு, நாங்களே பார்த்துக்கிறோம், தேவையில்லாம அவரையும் கொண்டு வந்தீங்க, எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க இறங்கிடுவீங்க, எனக்கு தெரியும். அதனால முதலாவது நான் ரட்சகர் அனுப்பல, நியாயப்பிரமாணத்தை அனுப்புறேன், அப்பதான் உனக்குள்ள இருக்கிற பாவ சுபாவத்தை நீ தெரிந்து கொள்வ. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அப்போ பாவம் நிறைந்த பாவிக்குள்ள, இப்படி சொல்லலாமா, நீதிமான் மாதிரி நடிக்கிற பாவிக்காக கர்த்தர் பாவத்தை வெளியில கொண்டு வருவதற்காக கர்த்தர் நியாய பிரமாணத்தை கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ முதலாவது ஏன் நியாய பிரமாணத்தை கர்த்தர் கொண்டு வந்தாருன்னு சொன்னா, நம்முடைய பாவ சுபாவத்தை வெளியில கொண்டு வருவதற்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரோமர் 3ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்களா. ரோமர் 3ஆம் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும். பாருங்க, இவங்க வாயை திறந்தானே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எங்களால
வாழ முடியும். எங்க சுய பரிசுத்தத்தால் வாழ முடியும். நீங்க என்ன சொல்லுங்க, 100 ரூல்ஸா, 100 ரூல்ஸையும் நாங்க என்ன பண்ணுவோம், பர்ஃபெக்டா செய்வோம் அப்படின்னு வாய் சாட விட்டாங்க. அதனால சொன்னாரு, உங்க வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். அடுத்தது பாருங்க, 20வது வசனம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால். பாருங்க, எதனால பாவத்தை அறிகிற அறிவு வருகிறது? நியாயப்பிரமாணத்தினாலதான் பாவத்தை அறிகிற அறிவு வருகிறதாம். பரிசுத்தமாக்குகிற வழி நியாயப்பிரமாணத்துல இல்ல, நீதிமானாக்கப்படுகிற வழி நியாயப்பிரமாணத்துல இல்ல. அவர் என்ன சொல்றாரு? பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. அதான் கை வச்சு சொல்லுவாங்க, நியாயப்பிரமாணம் என்னுடைய பாவ சுபாவத்தை தெளிவுபடுத்துவதற்கு, வெளியே கொண்டு வருவதற்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா அப்படியே பாவத்தை விட்டுட்டோம்னு சொன்னா அந்த பாவம் நம்மளை சாப்பிட்டு கடைசியில் எங்க கொண்டு போய்விடும்? நரகத்துக்கு கொண்டு போய்விடும். அந்த தீமையை கர்த்தர் விரும்பல. அதனாலதான் நியாயப்பிரமாணத்தை எதுக்கு கொடுத்தாரு சொன்னா, நம்முடைய பாவ சுபாவத்தை வெளியே கொண்டு வருவதற்கு, கிளறி விடுறதுக்கு, நமக்குள்ள என்ன பாவம் இருக்குதுன்னு வெளியில கொண்டு. அதனாலதான் பாருங்க, இன்னும் பவுல் டீட்டெயில் எழுதும் 7ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க, அவருக்கு எப்படி வெளியில வந்துச்சு, அந்த பாவம் வெளியே வந்துச்சு பாருங்க. ஆகையால் என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாது இருப்பாயாக என்ற நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான். பாருங்க, பவுல் சொல்றாரு, அவருக்கு அந்த 10 கட்டளைகள்ல 9 கட்டளைகள் பிரச்சனையே இல்லையாம், அது குறித்து அவர் கவலை இல்லையாம். ஆனா அந்த இச்சையாது இருப்பாயாக என்ற வார்த்தை மட்டும் அவர் ரொம்ப என்ன பண்ணிடுச்சு, அவர் பாதிச்சிருச்சு. ஏன்னா அப்பதான் அவருக்கு தெரிய வந்ததான், எனக்குள்ளே என்ன பாவம் இருக்குதான், இச்சை, இந்த பாவத்துல நான் இருக்கிறேன், அப்ப எனக்கு ஒரு ரட்சகர் தேவை அப்படின்ட்டு அவருக்கு தெரிய வந்தது. ஏன்னா இதே பவுல் பிலிப்பு நினைக்கிறேன்ல, நான் சொல்லுவாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் சொல்லுவாரு. அது எதை பத்தி சொல்றாருன்னா, வெளியரங்கமாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சவன், 613 கட்டளையில என்ன பண்ணுவேன், செஞ்சு முடிச்சவன். ஆனா உள்ள நான் எதோடு போராடுறேன்னு சொன்னா, இச்சையோடு நான் போராடுறேன் அப்படின்றாரு. அந்த இச்சையின் அந்த பாவத்தை அவர் உணர்கிறார். எதனால? நியாயப்பிரமாணத்தினால். சொல்லிட்டு சொல்றார் 8ஆம் வசனம், பாவமானது கற்பனையினாலே, அத நியாயப்பிரமாணத்தினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. நியாயப்பிரமாணம் மாத்திரம் இல்லாட்டி இந்த பாவம் சைலண்டாக இருந்திருக்கும், என்கிட்ட இருக்கிறதுனே எனக்கு தெரியாம போயிருந்திருக்கும். அதனால நான் என்ன ஆயிருப்பேன், நான் பாவத்தில் என்ன பண்ணியிருப்பேன், செத்தே போயிருப்பேனே அப்படின்றாரு. 9ஆம் வசனம் பாருங்க, முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்த போது. எப்படி? அப்போ சின்ன வயசுல பத்தி பேசுறாரு. அப்போ அவர் கற்பனைகளை கற்றுக்கொள்ளல, நம்ம ரட்சிக்கப்படாத நாட்கள் எவ்வளவு ஜாலியா இருந்தோம், எது சரி எது தவறுன்னு தெரியாம இஷ்டம் போல வாழ்ந்துடும், அந்த மாதிரி நாட்களை பத்தி பவுல் சொல்றாரு. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனா இருந்தேன். கற்பனை வந்த போதோ, அதாவது கட்டளைகள் வந்த போதோ பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். அல்லேலூயா, சத்தமோர் அல்லேலூயா. Law was given to revive sin, not revive righteousness. நமக்குள்ள இருக்கிற நீதியை புதுப்பிக்கல, நமக்குள்ள இருக்கிற பாவத்தை வெளியில கொண்டு வருவதற்கு இந்த 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 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மாத்திரம் நீதியை கொடுக்கறதா இருந்தா இயேசு இறங்கி வந்திருக்க வேண்டாமே. ஆமேனா இல்லையா? அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணம் ஏற்கனவே இருந்த மனுஷனுடைய சுபாவத்தில் இருந்த அந்த இச்சையை, அந்த பெருமையை, அந்த கோபத்தை வெளியில கொண்டு வருது. நியாயப்பிரமாணம் எப்படி சொல்லும்? மனுஷனை பார்த்தா இது செய், இதை செய்யாத அப்படின்னு சொல்லும். அல்லேலூயா. அப்போ அதை வாசிக்கும் போதே நமக்கு என்ன தெரியுது, ஐயோ எனக்குள்ள இந்த பாவம் இருக்குதே அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு. சில பேருக்குலாம் தெரியவே தெரியாது. பார்த்தீங்களா, அவங்க அப்படியே கோவப்படுறாங்கன்னே தெரியாது, கோவப்பட்டுனே இருப்பாங்க வாழ்நாள் ஃபுல்லா. மொத்தம் சொல்ல எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு உழுதுப்பார், மூஞ்சியை பார் எரிஞ்சித்துனே, எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷன் மூஞ்சில சிரிப்பே வரல பாரு அப்படின்னு நம்ம நினச்சிப்போம், நம்ம டெரர் போல அப்படின்னு நினச்சிப்போம். ஆமாம், நம்ம அப்படியே நமக்குள்ள அந்த பாவத்தை இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா வெளியில கொண்டு வருது. இப்போ ஒரு மனுஷனுக்கு வியாதியா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் கிட்ட போறாரு. உடனே டாக்டர் அவர் சிம்டம்ஸ்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொல்றாரு, உனக்கு இந்த வியாதி இருக்குப்பா அப்படின்னா, உடனே அந்த மனுஷன் சொல்றாரு, இல்லை என்னால் ஒத்துக்க முடியாது, நான் எக்ஸசைஸ் பண்றேன், என் குடும்பத்தில் யாருக்கும் இந்த மாதிரி வியாதியே கிடையாது. ஆமா, என் குடும்பம் எவ்வளோ பெரிய டீசனான குடும்பம் தெரியுமா, என் குடும்பம் எவ்வளோ பெரிய ஆரோக்கியமா வாழ்ற குடும்பம், எனக்கு எப்படி வியாதி வரும்?
உடனே டாக்டர் சொல்றாரு, இல்லப்பா சிம்டம்ஸை பார்த்தா இந்த வியாதி மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் உன் நம்பிக்கைக்கு வேணா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிளட் டெஸ்ட் எடு, இந்த ஸ்கேன் எடு, இந்த எம்ஆர்ஐ எடு. அது சாதாரண, அது என்ன சொல்கிறாங்க, எம்ஆர்ஐயில் 2 இருக்குல்ல, கான்ட்ராஸ்ட் ஒன்று, நார்மல் ஒன்று இருக்குது. அந்த நார்மலில் தெரியலாட்டி என்ன எடுங்க, கான்ட்ராஸ்ட் எடு அப்படின்னு நம்ம டீட்டெயில் பண்ணுறோம். உடனே டீட்டெயிலாம் பண்ணிட்டு வராரு. வந்த பிறகு இப்போ வியாதி என்ன ஆயிடுச்சு, ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து டாக்டர் எனக்கு என்ன பண்ணுங்க, வியாதியை சுகப்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், வியாதி யாரை பார்த்து வியாதி, நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் ஜிம்முக்கு போகிறேன், என் குடும்பத்தில் எங்கள் அப்பாவுக்கு தாத்தாக்கு, எங்கள் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா அப்படின்னு பேசினாலு, இப்போ டெஸ்ட் எல்லாம் பார்த்த பிறகு இப்போ டாக்டர் கிட்ட சரண்டர் ஆகிறாரு. டாக்டர் நான் ராங்க, நீங்கள் என்னது ரைட். இதே தான் நியாயப்பிரமாணம் நமக்கு செய்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மனுஷன் என்ன பண்ணா, பெரிய நீதிமான் மாதிரி ஆக்ட் பண்ணான். நான்லாம் பெரிய பாவி கிடையாது தெரியுமா, அவனை மாதிரி நான் கிடையாது. அவன் என்னோட பெரிய பாவி, நான் அவனோட சின்ன பாவி. ஆமா, எனக்கெல்லாம் ரட்சகர் தேவையில்லை, நான் எனக்கு ரட்சகர் அப்படின்னா. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, இரு நியாயப்பிரமாணத்தை பாரு, இதுபடி நீ வாழ்றியா, அட்லீஸ்ட் இதை உன்னால மனப்படமாவது பண்ண முடியுமா? எத்தனை கட்டளைகள், 613 இருக்கு. என்னது 613? 10ல நினைச்சேன். உன்னால் ஞாபகப்படுத்த முடியுமா? அப்போ நமக்குள் இருக்கிற பாவத்தை வெளியில கொண்டு வருகிற வேலை தான் நியாயப்பிரமாணத்தின் வேலை. அப்போ அதோட நம்ம போயிடக்கூடாது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நிறைய பேர் பழைய ஏற்பாடே போதும் எங்களுக்கு பிரதர், பழைய ஏற்பாடு தான் அப்படிங்கிறத சில பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எந்த கோஷ்டிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, பழைய ஏற்பாடு தான் முக்கியம், நாங்கள் பழைய ஏற்பாட்டு சபை அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறாங்க. பழைய ஏற்பாட்டிலே அங்கேயே அவங்க இருக்க வேண்டியதான். ரட்சகர் இல்லாமல் கடைசி எங்கே போக வேண்டியது, அவங்க நரகத்துக்கு தான் போகணும். ஏன்னா பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணமானது நம்முடைய பாவத்தை வெளியில கொண்டு வருது. மனுஷன் எப்போ எதை செய்யாதன்னு சொல்றானோ அப்போதான் என்ன பண்ணுவான். உதாரணத்துக்கு என்னை பற்றி நான் சொல்கிறேனே, உங்களை பற்றி சொன்னாது வேற கோச்சுப்பீங்க. என் மனைவி அடிக்கடி சொல்லுவான், ஏங்க உங்கள் முகத்திலேயே உங்கள் மூக்கு தான் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்க, இவ்வளோ நேரம் பிரசங்கத்திலே மூக்கை பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ தான் அப்படியே ஜூம் பண்ணி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அழைப்பீங்க. இப்போ நான் இப்போ ஒரு கற்பனை பண்ணுறேன், தோ ஷல் நாட் see my nose, என் மூக்கை பார்க்காது இருப்பீர்களாக. இப்போ நான் உங்களுக்கு பிரசனை கண்டினியூ பண்ணுவோமா? அப்போ மூக்கை பார்த்துன்னு இருப்பீங்க. மூக்கு என்ன, ஏன்னா எதை பார்க்காத சொன்னாலும் அப்போதான் நமக்கு என்ன பண்ணணும் சொன்னா பார்க்க தோணும். அதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இச்சையாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லும் போது பவுல் சொல்றாரு, ஐயோ இந்த இச்சையில நான் என்ன பண்ணிட்டேன், நான் மாட்டிக்கிட்டு, இந்த இச்சையில நான் வந்து பிரயாசப்படுறேனே, இச்சை என் வாழ்க்கையில் இருக்குதே, ஓய்வுனால நான் பயங்கரமா அதில் கிரியை செய்கிறேன், கத்தருக்கு கொடுக்குற கணத்தில் நான் பயங்கரம், ஆனால் இச்சையில நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறேனே அப்படின்றாரு பவுல். ஒருத்தங்கிட்ட போய் கேட்டாங்களாம், உன் பலன் எதுன்னு கேட்டாங்களாம். அவன் சொன்னான், என் பலன் என் மனைவி. உன் பலவீனம் எது? அடுத்தவன் மனைவி. அப்போ இந்த பலவீனத்தை வெளியில கொண்டு வருகிற வேலை தான் நியாயப்பிரமாணம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து சொல்றாரு, உனக்குள்ள பாவம் இருக்குது. நம்ம என்ன சொல்றோம், நான்லாம் பெர்ஃபெக்ட் பிரதர், நான்லாம் இச்சாது இருப்பாயாகவா, நான் எப்ப இச்சிச்சேன் பிரதர்? கார் வாங்கிட்டீங்களா? சூப்பர். என்ன கலர் கார்? ரெட் கலர் கார். ப்ளூ கலர் தான் நல்லா இருந்திருக்கு பிரதர். நல்லா போங்க, நல்லா போங்க, நல்லா வாழுங்க. நான் தான் நாசமாக போயிட்டு இருக்கேன், இவன் எங்க நாசமாக போறான், என் வாழ்க்கை தான் நாசமாக போயிட்டு இருக்கேன் ஆண்டவரே, நான் இன்னும் இந்த சைக்கிளை தான் விட்டுருக்கேன், நான் யாரும் இச்சிக்க மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு சோத்திரம், பிதா மேல ஆத்திரம், நான் சாப்பிட்றேன் தயிர் சாதம், நான் போறேன். அல்லேலூயா. பக்கத்துல பசங்க இச்சியாதீங்க சொல்லுங்க, பாவத்தை ஹேண்டில் பண்ணுங்க சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நியாயப்பிரமாணம் பாவத்தை வெளியில கொண்டு வந்துரும். ஆனா அந்த பாவத்திற்கு ஒரே சொல்யூஷன் யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. எனக்காக சிலுவையில சிந்தின ரத்தம் தான் என் பாவத்திற்கான தீர்வா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? ரெண்டாவது பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாருங்க. ரோமர் 5:20 எல்லாரும் சேர்ந்து, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. எது பெருகும்படிக்கு? மீறுதல். நீதி பெருகும்படிக்கு அல்ல, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அதோட நிறுத்திப்போம், அதை தான் நம்ம தியானிக்க போறோம். அதெல்லாம் அடுத்த ஒரு பகுதி பாருங்க. நியாயப்பிரமாணம் எதற்காக வந்ததா, எதற்கு கொடுக்கப்பட்டதை நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். மீறுதல் பெருகும்படி வந்தது அப்படின்னா entered by stealth, அப்படியே நைஸா ஆடட்னு இருக்கும் ஒரு வார்த்தையில. நீங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா கூட்டப்பட்டதுன்ற வார்த்தை இருக்கும். ஆடட், நைஸா ஆட் பண்ணாங்க அப்படின்னு இருக்கும் பாருங்க. 3:19, கலாத்தியர் 3:19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் அளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு, எப்படி இருக்கு? கூட்டப்பட்டு, ஆடட். ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? மீறுதல் பெருகும்படிக்கு. நாம பண்ண எல்லா
தப்பும் எவ்வளவு எவ்வளவு பெருசுன்னு காட்டுவதற்காகவே எதிர் கொடுக்கப்பட்டதான் நியாயப்பிரமாணம். அந்த தண்டனை நிமித்தமாக நம்ம பண்ண தப்புக்கு வருகிற தண்டனை நிமித்தமாக நம்ம பண்ண தப்புகள் எவ்வளவு பெருசு நீ பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு காட்டுவதற்காக எது கொடுக்கப்பட்டதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல நியாயப்பிரமாணம் கொடுத்த பிறகு ஒருத்தர் தப்பு பண்ணிடுவோம். தப்பு பண்ணோன்னே பஞ்சாயத்தை கூப்பிட்டுவாங்க. மோசே, ஒருத்த நியாயப்பிரமாணத்தை மீறிட்டான் மோசே, பஞ்சாயத்தை கூட்டுங்க அப்படின்னோடனே எல்லாம் கூடி வராங்க. மோசிக்கிறாரு, என்ன நியாயப்பிரமாணத்தை மீறிட்டா அப்படின்னா, இவன் ஓய்வு நாளில் போயிட்டு விறகு பொறுக்க போயிட்டான் மோசே. நாடாது ஓய்வு நாள்ல விறகு பொறுக்க போனேன், இரு கத்தரத்துல போய் கேட்கறேன் அப்படின்னு கேட்க போறாரு. மோசே, கத்தர் சொல்றா அவனை கல்லால் வச்சு சாகடி. கேட்க தோணுதா? அநியாயமா இல்லையா பிரதர்? ஓய்வு நாள தானே, விறகு தானே, சமைக்க தானே போனான், வேற வீட்டியா கெடுக்க போனான். விறகு பொறுக்க போயிட்டு எதுக்கு பிரதர் அவனை போயிட்டு கல்லால் வச்சு சாகடிக்கணும்? இதுக்கு போய் மரண தண்டனையா? ஏன் அவன் வெள்ளிக்கிழமை போய் பொறுக்க வேண்டியதானே? ஓய்வு நாள் அன்னைக்கு தான் போகணுமா? ஏன்னா நியாயப்பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ண பாவம் சின்னதா பெருசான்னு கிடையாது, உங்க பாவத்தை பெருசா காட்டணும். அதுதான் நியாயப்பிரமாணத்தின் வேலை. அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், பாவம் என்பது சின்னதோ பெருசோ அந்த அளவு கிடையாது. பாவம் என்பது நீங்க யாருக்கு விரோதமாக செய்றீங்க அதுதான் பொறுத்தது. நான் சொல்றது புரியுதா? நீங்க ஆபீஸுக்குலாம் லேட்டா போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா ஆலயத்துக்கு லேட்டா வர்றது யாருக்கு விரோதமா செய்யற பாவம்? நான் சொல்லல, நியாயப்பிரமாணம் சொல்லுது. இப்போ ரோட்ல கிடைக்கிற ஒரு பிச்சைக்காரன் செருப்பு போய் திருட்டிட்டீங்க, என்ன பண்ணுவாங்க? அவனே இல்லடா, அவன் கிட்ட போய் செருப்பை திருடியடா, அவன் போய் குடுறா, பாவண்டா, விடுறா, நானும் வாங்கி தரேன்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே நீங்க போய் ஒரு சிஎம் செருப்பை திருடினா விடுவானா? ரோட்ல ஒருத்தவங்களை இஷ்டம் ஆட்டோக்காரன், அவனை பலார்னு அற விட்டீங்க, அவனும் பயந்து ஓட்டான். அதே நீங்க கங்கனா ராவத்தை அரைஞ்ச மாதிரி யாரையாவது எம்பியையோ அண்ணாமலையோ அரைஞ்சா அவனை சும்மா விடுவாங்களா? அதே சேம்பு தான், செருப்பு திருடுனது சேம்பு தான், லேட்டா போனது சேம்பு தான். ஆனா விரோதமா செஞ்சது யாருக்கு? பெரியவங்க. அப்போ யாருக்கு முன்பாக நீங்க பாவம் செய்றீங்க அது ரொம்ப முக்கியம். பக்கத்துல பா சொல்லுங்க, அடுத்த வாரம் சீக்கிரமா வந்துருங்கன்னு சொல்லுங்க. அப்போ நியாயப்பிரமாணத்துடைய வேலை என்னன்னா பெருசு பண்ணி காட்டும். உங்க பாவத்தை என்ன பண்ணி காட்டும்? மீறுதல் பெருகும்படிக்கு. அப்போ தண்டனை பார்த்தோம், ஐயோ நான் செஞ்ச பாவம் இவ்வளோ பெருசு. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க செய்யற பாவம் விளையாட்டு இல்லை. நீங்க செய்யறது, நீங்க நினைக்கிறீங்க அசால்ட்டு, நீங்க நினைக்கிறீங்க வாரம் தான், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஆனா நீங்க செய்யறது எவ்வளவு பெருசுன்னு சொல்லி நியாயப்பிரமாணம் உங்களுக்கு காட்டிட்டு இருக்குது. அல்லேலூயா. இந்த பெருசு பண்ணி காட்டலாம் ஸ்கூல்ல நடக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல திடீர்னு டீச்சர் இருந்துச்சு படிக்க சொல்லுவாங்க, ரீட் பண்ண சொல்லுவாங்க புக்கு. இந்த லெசன்ஸ் எல்லாம் சில டீச்சர் நல்ல டீச்சர்லாம் இருக்கிறாங்க, அப்படியே லெசன்ஸை ஃப்ளோவாக நடத்துகிற டீச்சர் இருக்கிறாங்க. சில பேர்லாம் ரீட் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் யூ ரீட், செகண்ட் பேராகிராஃப் யூ ரீட் அப்படின்னுவாங்க. நம்ம பயத்தில் இதுவரை எஞ்சி நிற்க சொல்லிடுச்சு, வாசி சொல்லிச்சு, அப்படியே வாசி இருப்போம். அது ஹிந்திலலாம் என்ன வாசின்னு நமக்கு தெரியாது, அது கெட்ட வார்த்தையானாலே தெரியாதுன்ட்டு ஒரு லைனை மிஸ் பண்ணி அடுத்த லைன் வாசிக்க போனோம். அங்கேருந்து சொல்லலாம், மிஸ் ஈ மிஸ்ட் ஒன் பேராகிராஃப் மிஸ் அப்படின்னுவான். டேய் நானே பயத்தில் வாசிச்சுட்டு இருக்கிறேன்டா, பெருசு பண்ணி விட்டுருவான். யாராயிட்ட ஒரு பிள்ளைகிட்ட திட்டு வாங்கிட்டு நம்மளே அமைதியாக உட்காந்துருக்கோம், மிஸ் சி மிஸ் இஸ் கிரையிங் மிஸ். டே நான் எங்கடா அழுதேன், டோன்ட் கிரை பாய்னு நம்மளை அலையவே வச்சிருவானுங்க. 10 பேர் அடி வாங்குறதுக்கு லைன்ல போயிருப்போம், அந்த அடி நம்மளுக்கு பட்டிருக்காது, அதனால ஐயோ 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 அப்படின்னு தொடச்சிட்டு இருப்போம். அவ்வளோ ஒத்த மாத்திரம், மிஸ் அவனுக்கு அடியே படல, கையில நோ ரெட் மார்க் மிஸ் அப்படின்றோம். ஏண்டா டே வாழவும் விட மாட்டீங்களா, சாக விட மாட்டீங்களா? இதுதான் நியாயப்பிரமாணம். அப்படியே மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் நியாயப்பிரமாணம் வந்தது? ரோமர் 3:20 பாருங்க. ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்போ எதற்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? முதலாவது நான் சொன்ன பாவ சுபாவத்தை வெளியில கொண்டு வருவதற்கு, ரெண்டாவது உங்க மீறுதலை பெருசா காட்டுவதற்கு, மூன்றாவது பாருங்க மனுஷன் தான் சொந்த பிரயாசத்தினால தேவனுடைய பரிசுத்த நிலையை அடைய முடியாது என்பதை வெளிப்படுத்துவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. பக்கத்துல பாசல, உங்க சொந்த பிரயாசம் பரிசுத்தத்தை அடைய முடியாது. அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணம் நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய நியாயப்பிரமாணம் தேவனுடைய பாசிக் மார்க்குக்கு நம்ம வரவே முடியாதுன்னு சொல்லுது.
நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளோ பாசிங் மார்க்கு? 35. இப்போ 50. சில ஸ்கூலெல்லாம் 70. ஆமாம், 70 75. ஆமாம், இப்போ என்னன்னா மைனஸ் மார்க்கில் போகுது. அது வேற ஒரு கூத்து. நீங்கள் ஆன்சர் தப்பு பண்ண உங்கள் மார்க் என்ன ஆகும்? நீங்கள் 50 தப்புனா 50 ரைட்டுனா 0 தான் நீங்கள். ஆனால் தேவனுடைய பாசிங் மார்க் என்ன? யாக்கோபு 2:10 ஆண்டவர் சொல்கிறார் தேவனுடைய பாசிங் மார்க் என்னன்னு சொன்னால், தேவனுடைய பாசிங் மார்க் யாக்கோபு 2:10 பாருங்க எல்லாரும் சேர்ந்து. யாக்கோபு 2:10. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டு இருந்தோம். பாருங்க, நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டு இருந்தோம், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். பிரதர் 612 எடுத்துட்டேன் பிரதர், ஒண்ணுதான் பிரதர் மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்க மார்க் என்னது பிரதர்? 0 எடுத்தாலும் நீங்க 0, 75 எடுத்தாலும் 90 எடுத்தாலும் சத்தமா 99 எடுத்தாலும். அப்போ இந்த உலகத்துல 100% பாசிபிளே இல்லை. இருக்கு அதாவது 100%. நம்ம கொரோனா டைம்ல மாஸ்க் போட்டோமே, அது கூட 95.5 தான் ஜெர்ம்ஸை கில் பண்ணோம். லைஃப் பாய் சோப்பு கூட 99.9 தான். எனக்கு சந்தேகம், அப்போ அந்த ஒன்று தான் நம்ம வாழ்க்கையில் கிருமியாக வேலை செஞ்சு வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒன்னுடைய கிருமியை நம்மளால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. சானிடைசர் கூட 99.9 தான், 100 கிடையாது. அப்போது நம்ம நினைக்கிறோம் நான் கரெக்ட் பிரதர், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் பிரதர், நான்லாம் பர்ஃபெக்ட் தெரியுமா? அப்புறம் பார்த்தா தெரியும் அவங்க பேசுகிற வார்த்தையை பார்த்தா தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்ட்ன்ட்டு. சிம்ரான் மாதிரி இருப்பாங்க, பேசுகிறத பார்த்தா வாய்ஸ் இம்ரான் மாதிரி இருக்கும். ஐயோ இவ்வளோ டீசெண்டாக இருந்தாங்களே. எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திருடனா தான் பாவம் பிரதர், கொலை செஞ்சதான் பாவம் பிரதர், விபச்சாரம் செய்ததான் பாவம் பிரதர். யாக்கோபு அதே 4ஆம் அதிகாரத்துல ஒருத்தன் நன்மை செய்வதை அறிந்தவனா இருந்தும் நன்மை செய்யாமல் போனாலும் அது பாவமா? மழை பெய்யுது, கொடை எடுத்துட்டு போகணும்னு தெரியும், கொடை எடுத்துட்டு போன அது என்னதான் சத்தமா? பிரதர் நான் யாருக்கு பிரதர் துரோகம் செஞ்சேன், அதுவும் பாவம் தான். திருப்பி குற்றப்படுத்த சொல்ல பிரதர், ஒவ்வொரு நாளும் நான் வாரம் ஆராதனை சீக்கிரம் வரணும்னு முயற்சிக்கிறேன், ஆனால் எப்பவுமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 hour 2 hour லேட் ஆயிடுது. சீக்கிரம் அது நல்லதா கெட்டதா சபைக்கு? அப்போ தெரிஞ்சும் லேட்டாக வரணும் அது என்னது பிரதர்? பாவி, அதுக்காக தான் சபைக்கு வந்தேன், இன்னும் நீ ஜாஸ்தி பாவி ஆயிட்ட. அல்லேலூயா. அப்போ நம்ம சொந்த பிரயாசத்தினால நீதிமானாய் மாற்ற முடியாது. நம்ம கிட்ட நிறைய குறைகள் இருக்கிறது. நடுராத்திரியில் ஒருத்தன் வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு வந்தானா, உடனே போலீஸ் நிப்பாட்டு ஹெட்லைட் இல்லாமல் வர. இவன் சொன்னானா ஓரம் போங்க சார், பிரேக்கே இல்லாமல் வரேன் நான். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. பக்கத்தில் அப்போ சொல்லுங்க, என் வாழ்க்கையில் அவ்வளோ குறை இருக்குது பிரதர். நம்ம ஏதோ பர்ஃபெக்ட் மாதிரி மற்றவங்களை அப்படியே சொல்றது, அவன் சரியா இவன் சரியா, அவன் பாடுறது சரியா, எஸ்ரா பிரசங்கம் பண்ணுறது சரியா, இல்லை இவரு சரியா அவரு சரியா, அப்படியே லிஸ்ட்டு. திருப்பி அவங்கள பற்றி சொன்னால் லிஸ்ட்டு போகும் பெருசா. நம்ம எல்லாரும் குறைவில் ஒத்து போமா, நான் எல்லாரும் குறை உள்ளவர்கள். ஆனா இந்த குறைவை நிறைவாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்து ஏன் கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதற்காக தான் கிருபையின் கீழ நம்மளை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ எதுக்கு நியாயப்பிரமாணம்னு சொன்னா, என் சொந்த பிரயாசத்தினால தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது என்பதை காட்டுவதற்காக. 4வது ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். முதலாவது நான் சொன்னேன் ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை வெளியில கொண்டு வருவதற்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னா, மீறுதல் பெருகும்படியாக. 3வது நம்முடைய சொந்த ஸ்டாண்டர்ட், சொந்த பிரயாசத்தினால தேவனுடைய பரிசுத்தத்தை அடைய முடியாது என்பதை நிரூபிப்பதற்கு நியாயப்பிரமாணம். 3வது பாருங்க. 4வது எதற்காகனா, எல்லாரும் சேர்ந்து இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, எதனால? விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாதையாயிருந்தது. Law is a teacher. The teacher leads to a savior. அப்போ நியாயப்பிரமாணம் ரட்சகர் இல்ல. எதனால ஒத்துக்கிறீங்க? நியாயப்பிரமாணம் நம்மளை நீதிமான்களாக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனால பரலோகம் போக முடியாது. சில பேர் சொல்றாங்கல்ல, நான் கிறிஸ்டியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் இருக்கிற கட்டளைகள்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், கிறிஸ்டியன்ஸ் கூட அதை ஃபாலோ பண்ணல, நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன், ஆனால் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. நம்ம சொல்கிறோம் பிரதர், கிறிஸ்தவனோட உலகத்தான் பெட்டர் பிரதர், ஆனால் அவன் பரலோகத்துக்கு போக முடியாது, வேஸ்ட்டு. ஏன்னா அந்த பிரமாணங்கள் கற்பனைகள் அவனை நீதிமானாய் மாற்ற முடியாது.
அவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் தான் பரலோகத்திற்கு வாசலாக வழியாக இருக்கிறார். அல்லேலூயா. வேற இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நியாயப்பிரமாணம் ஒரு கண்ணாடி மாதிரி. எது மாதிரி? அடுத்த வாரத்தில் இன்னும் நான் விளக்கப்படுத்துறேன். கண்ணாடி மாதிரி. இப்போ உங்க மூஞ்சில ஒரு பிம்பிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எங்க போய் பார்ப்பீங்க? கண்ணாடி பார்த்துட்டு அத்தனை நாள் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அது வேற விஷயம். மூஞ்சில பிம்பிள்ஸ் வந்துச்சு பிரதர், ஐயோ எப்படி என்னை பார்ப்பாங்க, அந்த மூக்கில் கட்டி வந்தா அவ்வளோதான். அப்போ கண்ணாடி பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம்? டாக்டர் கிட்ட போவோம். இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா, இதுக்கு ஏதாவது ஃபேஷியல் இருக்கா, இதுக்கு ஏதாவது பட்டி டிங்கரிங் பார்க்கலாமா, வெள்ளரிக்காய் தக்காளி ஏதாவது வெட்டலாமா அப்படின்ட்டு போவோம். யாரும் கண்ணாடி கிட்ட போயிட்டு கண்ணாடியே என்னை சுகப்படுத்துன்னு கண்ணாடியில் போட்டு மூஞ்சி 2 ராவணிங்கன்னா இன்னும் மூஞ்சி பாலமா மாறிடும். அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணம் என்பது நம்முடைய இரட்சகரை காண்பிக்கிற ஒரு உபாத்தியார், ஒரு டீச்சர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லி கொடுக்குது, இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் மேல நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இந்த நியாயப்பிரமாணத்தின் வாழ்க்கையை விட இப்போ நாம் இருக்கிற கிருபையின் வாழ்க்கை எவ்வளவு மேலானது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் இரட்சகரை தேடி வந்திருக்கிறோம். அதனாலதான் அவரை சார்ந்து நிற்கிறோம். அதனாலதான் அவருக்கு சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவராக இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லு, உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை. அல்லேலூயா. நியாயப்பிரமாண இரட்சகர் கிட்ட கூட்டிட்டு வந்து, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர் கிட்ட கூட்டிட்டு வந்து, அந்த நியாயப்பிரமாணம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றப்பட்டாயிடுச்சு. அல்லேலூயா. எந்த நியாயப்பிரமாணம் என்னை பார்த்து பரிசுத்தமா வாழுன்னு சொல்லி வாழ முடியாம ஆக்கினதோ, அதே நியாயப்பிரமாணம் இன்னைக்கு இரட்சகர்கிட்ட கூட்டிட்டு வந்து சுலபமா பரிசுத்தமா வாழ வைக்குது. சுலபமா கனி தருகிற வாழ்க்கையை வாழ வைக்குது. சுலபமா கர்த்தருக்காக பிரகாசிக்க வைக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்க போறோம். பாருங்க, நான் சொன்ன அத்தனை பிரசங்கத்துக்கும் 2 வசனம் தான். இது 2 வசனம் தான் மூல ஆதாரம். இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நாங்கள் சீக்கிரமா வீட்டுக்கு போயிருப்போம்ல பிரதர்னு பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக, நான் மன்னிக்க மாட்டேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 பாருங்க. ரோமர் 3:23-24. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, 24 பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, இலவசமாய் கிருபையினாலே மீட்பை கொண்டு. திரும்ப சொல்லுங்க, இலவசமாய் கிருபையினாலே மீட்பை கொண்டு. இலவசனா புரியுது, கிருபைனா தெரியுது. ஆனா மீட்புனா என்ன? மீட்கிறது வேற, காப்பாத்துறது வேற. குழியில ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா அது பேர் என்னது? காப்பாத்துறது. மீட்புனா விலை கிரயம் கொடுத்து வாங்குறது. அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு நீங்க அடகு கடையில் நகையை அடமானம் வச்சிட்டீங்க. உங்க நகையை அடமானம் வச்சிட்டீங்க. 2 மாசம் கழிச்சு அந்த கடை வழியா போறீங்க. அப்போ சேட்டுக்கிட்ட சொல்றீங்க, சேட் அது அந்த கமல் நம்மளுது தான், எப்போ அதை நீ கொடுப்ப அப்படின்னா, சேட்டு சொல்ற அது நிம்முழுது, ஆனால் நம்ம தரத்தில்லை. இப்போ நீ எப்போ காசு கொடுக்குறியோ அப்போ நம்ம தரான். சேட்டு அது நம்மள இல்லை, கம்மல், நம்மளோ நிம்மளோ. நீ முதல்ல காசை கொடு, நான் உனக்கு என்ன பண்றேன், தரேன். அல்லேலூயா. அப்போ அந்த முதலும் வட்டியும் சேர்த்தாதான் அது 10,000 இருக்கலாம். 13,000 கட்டினாதான் சேட்டு என்ன பண்றாரு, திரும்ப தராரு. இதுதான் நம்முடைய வாழ்க்கை நிலையாக இருந்தது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவனுடையவர்களாக இருந்தோம். ஆனா பாவத்துல தொலைந்து போயினவர்களாக இருந்தோம், விற்கப்பட்டு இருந்தோம், அடமான வைக்கப்பட்டு இருந்தோம் பிசாசு கிட்ட. ஆனால் நமக்காக மனிதனாக பரலோகத்தில் தேவன் இறங்கி வந்தார். வட்டியும் முதலுமாக இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தினால, விலை கொடுத்து வாங்கினால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நியாயப்பிரமாணம் நிறைவேறியாச்சு. இயேசு விலை கிரயம் கட்டிட்டாரு, நாம மீட்கப்பட்டு இருக்கிறோம். நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிமை இல்லை, நான் இனி பாவத்திற்கு அடிமை இல்லை. இயேசு என்னை ரத்தத்தினால, விலையேற பெற்ற ரத்தத்தினால என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ரகசியமா இல்ல, பப்ளிக்கா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம ரகசியமா அடகு வச்சோம். நிறைய பேர் அடகு வைப்பாங்க. கணவன் மனைவிக்கு தெரியாம, மனைவி கணவனுக்கு தெரியாம, பெற்றோருக்கு பிள்ளைக்கு தெரியாம அடகு வச்சு, அதுக்கப்புறம் அது என்ன சொல்லுவாங்க, மூழ்கி அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு அழுகிறது. ஆண்டவர் அப்படியே அல்ல, வெளிப்படையாகவே நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல முடியும், நான் கிருபையின் கீழே வாழ்கிறேன்?
அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏற்கனவே சொன்ன சம்பவம் தான், இருந்தாலும் திரும்ப ஞாபகப்படுத்தும்படியா சொல்றேன். உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு காட்டில் ஒரு புதிய ராஜா வந்தார். அந்த ராஜா சில காட்டில் ஒழுங்கு சட்டங்கள்லாம் கொண்டு வந்தார். சொன்னாராம், ஒரு 100 பிரமாணங்களை சொல்லி, இந்த பிரமாணத்தின்படி யாரெல்லாம் மீறுறாங்களோ அவங்களுக்கு 100 சவுக்கடி. இனிமே நம்முடைய காடு, நம்முடைய குலம், நம்முடைய ஜாதி கோத்திரமானது ஒழுங்கான கோத்திரமா இருக்கணும். யாரெல்லாம் பிரமாணத்தை மீறீங்களோ 100 சவுக்கடி விடப்படும் அப்படின்னாங்களாம். கொஞ்ச நாள் ஆச்சான், ஒரு சிறுவனை கையும் களமா பிடிச்சிட்டாங்க. திருட்டு வழக்கில் பிடிச்சி பஞ்சாயத்து கூட்டு வந்தா அப்பதான் தெரியுதான் அவன் தான் ராஜாவின் மகன் அப்படின்னு தெரியுதான். ஊரே நின்று அங்கலாய்ப்போட பேசிட்டு இருக்குதான். போச்சு, ராஜாவின் மகனை கையும் களமா பிடிச்சாச்சு, இன்னைக்கு ராஜா தண்டிக்க தான் போறார், அவர் நீதி உள்ளவர் அப்படின்னாங்களாம். இன்னொரு கூட்டம் சொல்லுதா, சின்ன பையங்க 100 அடிலாம் தாங்க மாட்டான், அவன் பிஞ்சு மனசு பிஞ்சு உடம்புங்க, எப்படிங்க உயிரோடு இருப்பான் அப்படின்னாங்களாம். 2 குரூப் அப்படியே ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தாங்களாம். ராஜா வந்தாராம், எல்லா சாட்சியெல்லாம் கேட்டாராம். அவனுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு. அவனே சொன்னாராம், நான் சொன்ன கட்டளையின்படி அவனுக்கு 100 சவுக்கடி அப்படின்னாராம். எல்லாம் ஆச்சரியமா. சில பேர் சொன்னாங்களாம், ராஜானா இதுதான் ராஜா. ஆமா, அவர் நீதி உள்ள ராஜா. அவர் எப்படி அவர் சொன்ன அந்த அந்த பிரமாணத்தை மீறுவார், அவர் நீதி உள்ளவர் அப்படின்னாங்களாம். அந்த பையனை கூட்டிட்டு போய் சட்டையெல்லாம் அவுத்து மரத்துக்குள்ள கெட்டி அடிக்கிறதுக்கு ரெடி ஆகும் போது ராஜா சிங்காசனத்துல இறங்கி போய் அவர் சட்டையை கலட்டி அப்படியே மகனை போய் கட்டி பிடிச்சிட்டாராம். இப்ப சொன்னார், இப்போ அடிங்க, அந்த அடியெல்லாம் ஏன் முதுகுல விழுட்டுன்னு சொல்லி 100 அடியையும் ராஜாவே வாங்கினாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அன்னைக்கு சொன்னாங்களாம், இவர் தாங்க நல்ல ராஜா, நீதியும் நிறைவேற்றப்பட்டாயிடுச்சு, அதே நேரத்தில் அன்புனா என்னன்னு வெளிப்படுத்த காட்டிடுச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரே நேரத்தில் தண்டனையும் நிறைவேறிடுச்சு, நீதி நிறைவேறிடுச்சு, அப்பாவுக்கும் மகனுக்கு சமாதானம் உண்டானது, மகனும் காப்பாற்றப்பட்டாயிடுச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுடைய கிருபையில சிலுவையில பாவி ரட்சிக்கப்பட்டான், தேவ நீதி நிறைவேற்றப்பட்டது, நீங்களும் நானும் காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம், நியாயப்பிரமாணம் நிலைநிறுத்தப்பட்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி ஓ ராகா ஷாகா டாரா லாஷியா. எழும்பி நிற்போமா? எழும்பி